எடிட் பேஜில் இங்கே ஆல்ரெடி ஒரு லேயர் இருக்குது. இப்போ எனக்கு இதுக்கு மேலே ஒரு இமேஜ் வேணும்னு சொல்லி நான் ட்ராக் பண்ணால் இங்கே ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் லேயர் கிரியேட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? பட் ஃபியூஷனில் அப்படி ஆட்டோமேட்டிக்காக ஒரு லேயர் கிரியேட் ஆகாது. அதுக்கு தான் இந்த மெர்ஜ் நோட். எப்போல்லாம் ஃபியூஷனில் ஒரு லேயர் ஆட் பண்ணி அதில் இமேஜ் ஆர் டெக்ஸ்ட் நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் ஒரு மெர்ஜ் நோட் ஆட் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட் ஆர் மீடியா ஃபைல்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன் ஷார்ட், மெர்ஜ் நோட் இஸ் யூஸ்ஃபுல் டு கிரியேட் அ லேயர் இன் ஃபியூஷன். ஈஸியாக இருக்குல்ல? ஃபியூஷனில் ஒரு லேயர் ஆட் பண்ணோன்னா நம்ம மெர்ஜ் நோட் ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதான் இல்லை? அவ்வளோதான் இல்லை. இன் ரியாலிட்டி நீங்கள் மெர்ஜோட யூஸ் பண்ணும்போது அதில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் எரர்ஸ் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ மெர்ஜ் பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போது நான் ஒரு பேக்ரவுண்ட் நோட் எடுக்கிறேன். இந்த பேக்ரவுண்ட் நோட் கூட நான் ஒரு இமேஜ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஒரு இமேஜை ட்ராக் பண்ணி இப்போ நான் இங்கே ஆட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லேயராக கிரியேட் ஆகி இங்கே இமேஜ் வந்து மேலே வந்துடுச்சு. உங்களுக்கு ஃபியூஷனில் இருக்க இந்த நோடோட கலரை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்ல. எதுனா பேக்ரவுண்ட் இன்புட், க்ரீன்னா ஃபோர்க்ரவுண்ட் இன்புட், ப்ளூ வந்து மாஸ்கிங் இன்புட், அதாவது ஆல்ஃபா அவுட்புட். இன்கேஸ் உங்களுக்கு இது தெரிலனா இதில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும்னா நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை நான் மேலே ஐ பட்டன் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். பிகாஸ் இங்கே கலர்ஸ் தான் முக்கியம். இப்போ இப்படி இருக்குன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இதை எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிட்டு இந்த லோகோவை நான் பேக்ரவுண்ட்லேயும் இந்த பேக்ரவுண்டோட வந்து இந்த க்ரீன் இன்புட்லேயும் கொடுத்தோன்னா லோகோ பின்னாடி போயிடும், இந்த பேக்ரவுண்ட் வந்து முன்னாடி வந்துடும். ஸோ நீங்கள் மெர்ஜ் நோட் யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் திங் கலர்ஸில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். இன்னொன்று என்னென்னா, இப்போ நீங்கள் எடிட் பேஜில் நீங்கள் ஃபர்ஸ்ட் லேயரில் எது பிளாங்காக விட்டுட்டு நீங்கள் செகண்ட் லேயரில் ஏதாவது வச்சிங்கனாலும் அது டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் லேயர் எம்டியாக இருக்கிறது பிரச்சனை இருக்காது. ஆனால் இதே நீங்கள் ஃபியூஷனில் இப்போ இதுதான் பேக்ரவுண்ட் இல்லையா, இது வந்து ஃபோர்க்ரவுண்ட். இப்போது இந்த லோகோ விட்டுட்டு இந்த பேக்ரவுண்டை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா அவுட்புட்டில் எதுவுமே டிஸ்பிளே ஆகாது. ஏன்னா ஸ்டில் லாஜிக் படி செகண்ட் லேயரில் இந்த லோகோ இருக்குது, நம்ம மெர்ஜோட கனெக்ட் பண்ணிட்டோம். பட் மீடியா அவுட் லிங்க் பண்ணால் எதுவுமே வரல. அதுக்கு என்ன ரீசன்னா, மெர்ஜ் நோட் வந்து பேக்ரவுண்ட் அண்ட் ஃபோர்க்ரவுண்ட் ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி தான் அவுட்புட் கொடுக்கும். நீங்கள் ஃபோர்க்ரவுண்ட் மட்டும் வச்சு நீங்கள் அவுட்புட் வாங்க முடியாது மெர்ஜ் நோட் கிட்ட இருந்து. ஸோ ஒரு பேக்ரவுண்ட் அண்ட் ஒரு ஃபோர்க்ரவுண்ட் இருந்தால் தான் அந்த மெர்ஜ் நோட் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான அவுட்புட் கொடுக்கும். நான் சொல்கிறது பேக்ரவுண்ட் நோட் கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல நான் பேக்ரவுண்ட் நோட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது ஒரு இமேஜ் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் ஒரு பேக்ரவுண்ட் ஒரு ஃபோர்க்ரவுண்ட் இருந்தால் தான் மெர்ஜ் நோட் கிட்ட இருந்து ஒரு ப்ராப்பர் அவுட்புட் வரும். சரி, மெர்ஜ் நோட நீங்கள் இந்த இமேஜை வந்து ஆட் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த இமேஜை வந்து நீங்கள் ஏதாவது கண்ட்ரோல் பண்ணணும்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, இந்த லோகோவுக்கும் இந்த மெர்ஜ் நோட் நடுவில் ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் நோட நீங்கள் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து கண்ட்ரோல்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் டேரெக்டாக இந்த மெர்ஜ் நோட யூஸ் பண்ணியே இங்கே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் நோட்டில் யூஸ் பண்ணுற எல்லா கண்ட்ரோல்ஸும் இங்கே இருக்கும். நீங்கள் டேரெக்டாக நீங்கள் இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் மெர்ஜ் நோடில் வந்து உங்களுக்கு இந்த பிளெண்ட் ஆப்ஷனும் இருக்கும். இதுவும் இந்த நோடு யூஸ் பண்ணுறதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, இந்த பிளெண்ட் ஆப்ஷன். இது வந்து ஒப்பாசிட்டி ரெடியூஸ் பண்ணுற மாதிரி இது ஒர்க் ஆகும். இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் தனியாக ட்ரான்ஸ்ஃபார்ம்க்குன்னு ஒரு நோடு ஆட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் மெர்ஜ் நோடு யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்று, நீங்கள் மெர்ஜ் நோடு யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா, இப்போ நான் இந்த லோகோ வந்து இந்த மெர்ஜ் நோட கிளிக் பண்ணி நான் சைஸை கம்மி பண்ணுறேன். சைஸை வந்து நான் கம்மி பண்ணுறேன். இப்போ கம்மி பண்ணும்போது என்னென்னா, இந்த மெர்ஜ் நோட் வந்து இதில் எதை கனெக்ட் பண்ணியிருக்கோமோ, இதோட ஃபோர்க்ரவுண்ட் நம்ம என்ன கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அதை மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணுமே தவிர இந்த பக்கம் இருக்கிற பேக்ரவுண்டையோ இல்லை நீங்கள் இந்த பக்கம் நீங்கள் ஏதாவது ஒன்று அதுக்கு அடுத்து பில்ட் பண்ணுறீங்கன்னா அதையும் அஃபெக்ட் பண்ணாது. ஜஸ்ட் நீங்கள் இதை வந்து எதில் கனெக்ட் பண்ணிட்டீங்களோ அதை மட்டும் தான் அதை அஃபெக்ட் பண்ணும். மாஸ்கிங்க்கும் அப்படி தான். இப்போ இந்த இடத்துல மாஸ்கிங் இருக்கா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்குலர் மாஸ்க் வந்து இந்த இடத்துல இருக்குது. இதை நான் இந்த லோகோ கூட கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த லோகோக்கு ஏற்ற மாதிரி சைஸ் வந்துடும். பட் ஸ்டில் நீங்கள் மாஸ்கிங் மாதிரி யூஸ் பண்ணலாம். பட் ஃப்ரேம் வந்து அந்த மீடியா ஃபைலுக்கு ஏற்ற மாதிரி அது ரீசைஸ் ஆகிக்கும். நீங்கள் அதே இந்த மாஸ்கிங்கை இந்த மெர்ஜ் நோட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா சேம் அதே கண்ட்ரோல் தான். நீங்கள் யூஸ்வலாக மாஸ்கிங் பண்ணுற சேம் கண்ட்ரோல் தான் இங்கேயும் நடக்கும். ஆனால் உங்களுக்கு மாஸ்கிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சேம் இப்போ நீங்கள் வந்து இந்த மாஸ்கிங்கை வந்து இந்த மெர்ஜ் நோட்டில் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்கன்றதுக்காக இது வந்து இங்கே இருக்க பேக்ரவுண்ட்லையோ இல்லை இதுக்கப்புறம் நீங்கள் பில்ட் பண்ணுற போலையோ நீங்கள் எதையுமே வந்து அது அஃபெக்ட் பண்ணாது. ஜஸ்ட் இந்த மெர்ஜ் நோட் இருக்குன்னா அந்த மெர்ஜ் நோட்டுக்கு உள்ளே நடக்கிற விஷயத்த மட்டும்தான். ஜஸ்ட் இது என்ன மீனிங்னா, இந்த ரெக்டாங்கிள் வந்து இந்த லேயர், இது ஃபர்ஸ்ட் லேயர்னு இது செகண்ட் லேயர்னு வச்சுக்கோங்க, இந்த லேயர் மட்டும் இந்த ரெக்டாங்கிள் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி மாஸ்கிங் பண்ணும்போது டேரெக்டாக நீங்கள் அந்த எலமெண்ட் மேலே கனெக்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் மெர்ஜ் நோட்டில் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு மாஸ்கிங் பண்ணுறதுக்கு இன்னுமே கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த மெர்ஜ் நோட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்கேஸ் நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் நோட் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கும் நீங்கள் தனியாக இன்னொரு மெர்ஜ் நோட் க்ரியேட் பண்ணணும். இப்போது இது தனியாக ஒரு லேயர் க்ரியேட் ஆன மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட் ஆர் மீடியா ஃபைல்ஸை நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் ஆட் பண்ணிட்டே இருக்கணும்னா அதுக்கு நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு மெர்ஜ் நோட் க்ரியேட் பண்ணிட்டே தான் இருக்கணும். மேபி பிகினிங்கில் என்ன ப்ரோ இது ஒவ்வொரு டெக்ஸ்ட் ஆர் மீடியா ஃபைல்ஸ்க்கு தனித்தனியாக மெர்ஜ் நோட் ஆட் பண்ணுமான்னு சொல்லி ஒரு தலைவலியாக இருக்கலாம். பட் இதை நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ண தான் உங்களுக்கு இந்த ஒர்க் ஃப்ளோ எவ்வளோ எஃபிஷியன்ட்னு புரியும். பை த வே, நம்ம இங்கே ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் முக்கியமாக நீங்கள் மெர்ஜ் நோட் எடுத்து வந்து கனெக்ட் பண்ணுறது பெருசு இல்லை, அதை நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. இப்போ இங்கே டெக்ஸ்ட் நோட் இருக்கா, இந்த டெக்ஸ்ட் நோட்டை நான் என்ன பண்ணுறேன்,
இங்கே க்ரீன் இன்புட்டில் கொடுக்குறதுக்கு பதிலாக நான் இங்கே ப்ளூ இன்புட்டில் கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும்னா இங்கே டெக்ஸ்ட் ஆக்சுவலி இருக்குது, ஆனால் உங்களுக்கு விசிபிளாக இங்கே பாருங்கள் டெக்ஸ்ட் ஆக்சுவலி இருக்குது, ஆனால் அவுட்புட்டில் அந்த டெக்ஸ்ட் வந்து தெரியல. அதுக்கு ரீசன் என்னென்னா நீங்கள் இதை ப்ராப்பராக க்ரீன் அவுட்புட்டில் கொடுக்காம, அதாவது ஃபோர்க்ரவுண்ட் இன்புட்டில் கொடுக்காம நீங்கள் வந்து மாஸ்கிங் ஆல்ஃபா இன்புட்டில் கொடுத்துருக்கீங்க. ஆனால் ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த மாதிரியே தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினச்சிக்கிங்கன்னா ஒரு டுட்டோரியல் பார்க்குறீங்க, பார்த்துட்டு என்ன இது நான் வந்து கரெக்டாக தான் கனெக்ட் பண்ணிக்க மாதிரி ஆனால் வந்து எனக்கு அவுட்புட் தெரிய மாட்டேங்குன்னு நினைப்பீங்க. பட் ஸ்டில் நீங்கள் வந்து அதை மாற்றி கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. டெக்ஸ்ட் மட்டும் இல்லை, இன்கேஸ் நீங்கள் வந்து மாஸ்கிங் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாஸ்கிங்கையுமே நீங்கள் வந்து இங்கே ப்ளூ இன்புட்டில் கொடுக்காம இன்கேஸ் நீங்கள் க்ரீன் இன்புட்டில் கொடுத்தீங்கன்னா இப்படி மாதிரி ஒயிட் கலரில் வந்துடும். நீங்கள் பார்க்குற டுட்டோரியல்லையோ இல்லை நீங்கள் பார்க்குற வீடியோவில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க, அங்கே வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வந்துருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஃபில் ஆகி ஒரு லேயர் மாதிரி வந்திருக்கும். அந்த டைமில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. பட் அதுக்கு ரீசன் என்னென்னா நீங்கள் ரெக்டாங்கிள் மாஸ்க்கை வந்து ஆல்ஃபா அவுட்புட் ப்ளூ கலர் இன்புட்டில் கொடுக்காம நீங்கள் வந்து ஃபோர்க்ரவுண்ட் இன்புட்டில் க்ரீன் கலர் இன்புட்டில் கொடுத்துருப்பீங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு நோட மேஜோட கனெக்ட் பண்ணணும்னா அதை சைடில் கனெக்ட் பண்ணுறீங்களா இல்லை மேலே கனெக்ட் பண்ணுறீங்களா இல்லை கீழே கனெக்ட் பண்ணுறீங்களா மேட்டர் கிடையாது. அதை நீங்கள் எந்த கலர் இன்புட்டில் கனெக்ட் பண்ணுறீங்கன்றது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மேஜர் யூஸ் பண்ணும்போது இனிமேல் எந்த கன்ஃபியூஷனும் வராதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஆல்ரெடி நம்ம 2 நோட பற்றி பார்த்துட்டோம். ஆக்சுவலி நம்ம முன்னாடியே வந்து பேக்ரவுண்ட் நோட பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம மர்ஜோட கவர் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஃபியூஷனில் இருக்கிற எல்லா நோடுக்குமே தனித்தனியாக டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். நீங்கள் அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ கைஸ். நான் எப்பவும் சொல்கிற காமெண்ட் டெம்ப்ளேட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனோட இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, அங்கே டிஎம் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டெடிக்கேட்டட் டுட்டோரியல் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்குன்னு டெடிக்கேட்டட் டுட்டோரியல் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.